நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வழியா போனப்ப நாங்க இல்ல நாங்க எதுக்காக போய் சொல்லணும், உங்களை பார்க்க தான் வந்தோம். இங்க எதுக்குமா நிக்கிற? வாமா வா. உட்காருங்க. இல்ல பரவாயில்லம்மா. ரோசம்மாக்கா? ரோசம்மா இங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளா இந்த ஊர்லயே இல்ல. அருணும் இந்துவும் எங்க போனாலும் கஷ்டகாலமும் கூடவே போகுது. அருண் இப்பவும் ஜெயில தான் இருக்கானா? நீங்க தான் என்கிட்ட முன்னாடி வந்து சொன்னீங்கல்ல அவன் ஜெயில தான் இருக்கான்னு. என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் அதை தனியா ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லம்மா. இங்க வந்தவங்க மரியாதை கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அதனால நானே கேக்குறேன், அருணோட குழந்தை ஆனா பொண்ணா? பொண்ணுதான். பொண்ணு எப்படி இருக்கா? என்னாச்சு? அது வந்து பார்வதி அம்மா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. குழந்தைக்கு இடையில உடம்பு சரியில்லாம போச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனப்போ அங்க அட்மிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அங்க வச்சு அப்பா, குழந்தைக்கு காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்லம்மா. குழந்தை அந்த வீட்டுல இருக்கா. அங்க சித்தி அவளை பாத்துக்கிறாங்க. நான் இப்ப வந்துடுறேன்.
அம்மா காணாம போனதை பத்தி சொல்ல பாத்தீங்கல்ல? பார்வதி அம்மாவுக்கு தெரியட்டும்பா. உன்னோட சங்கடத்தை நீ வேற யார்கிட்ட சொல்லுவ? சொல்லி முடிச்சன்னா உன்னோட மனசுல இருக்க பாரம்லாம் குறையும்ல, அது உனக்கு நிம்மதியா இருக்கும்ல. அண்ணா, வேண்டாம்ப்பா. இப்போதைக்கு அம்மாக்கு தெரிய வேண்டாம். இந்து, காரணம் இருக்கு. அம்மா என்ன பார்த்ததை நீங்க பாத்தீங்களா? என் வீட்டுக்கார ஜெயில தள்ளிட்டு வந்திருக்கேன்னு அவங்க பார்த்த பார்வையிலே தெரியுது. இப்ப குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு அம்மாக்கு தெரிய வேண்டாம். என்னால அதை சகிச்சுக்க முடியாது. அவங்க அம்மா ஒரு முறை கூட பார்க்கலனாலும் கொஞ்சமாவது அவ மேல பாசம் வச்சிருப்பாங்கப்பா. அது ஏன் பொண்ணுன்றதுனால இல்ல, அம்மாவோட அண்ணனோட பேத்தி இல்ல. முதல்ல என் பொண்ணு கண்டுபிடிக்கலாம். அவரும் ஜெயில இருந்து வரட்டும். நாங்க 3 பேரும் சேர்ந்து இங்க வருவோம். அன்னைக்கு நான் அம்மா கிட்ட சொல்றேன், எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமாமா? எல்லாத்தையும் நீ நஷ்டப்பட்டு நிக்கிறேன்னு அம்மாவுக்கு தெரியும் போது, அப்படி நிக்கிறது தன்னோட சொந்த மகதான்னு அவங்களுக்கு தெரியறப்போ, பார்வதி அம்மா 2 கையை நீட்டி உன்னை அணைச்சுப்பாங்க. அந்த கையால உன்னை தாங்கி பிடிப்பாங்கல்ல. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களோட உதவி உனக்கு தேவைதானே இந்து? நீங்க சொல்றது சரிதான்ப்பா. ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிக்கும் போது அம்மா என்ன பார்க்க வேண்டாம். அத சாக்க வச்சு அம்மா கொடுக்குற அனுதாபம் அது வேண்டாம்ப்பா. கொஞ்ச நேரத்துக்கு என் அம்மாவை பார்த்துட்டேன், அவங்க குரலையும் கேட்டுட்டேன். இப்ப என் மனசு நிம்மதியா இருக்கு. இது எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. இங்க ஒரு குழந்தை வந்திருக்கிற விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லணுமா? என் வீட்டுக்கார் ஜெயில இருக்காருன்ற விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்லியும் நீங்க இங்க வந்து அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க. அது நான் பார்வதி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தெரியாம கூட எதுவும் சொல்லக்கூடாது. என்ன உள்ள போனவங்க ஆளையே காணமே? நீ போய் பார்த்துட்டு வாமா. போ. நீ ஏன் தயங்குற? என்ன இருந்தாலும் உன் புருஷனோட வீடு தானே இது. போ, போய் பாரு. நாம சொல்லிட்டு கிளம்பலாம். ம். நாங்க போயிட்டு வரோன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். அம்மா,
எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து ஒண்ணுமில்ல, இந்த 2-3 நாளா உங்களை பத்தி கனவு கண்டிருக்கா போல. வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா சரி நேர்ல போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நாங்க வந்தோம். இந்து போலாமா? அம்மா, அப்புறம் பாப்பாக்கு உடம்பு சரியாகலனா வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. அவ பச்சை குழந்தை இல்ல. இந்து வா போகலாமா? வாமா போலாம்.
அஜ்ஜோ செல்லம், தூங்க தூங்க தூங்க. ஜோ 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 அழாதீங்க, தூங்குங்க. என்னாச்சுமா? ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. எங்க எனக்கு கேட்கலையே. பாப்பா ஏன் அழறீங்க? தூங்குங்க, கண்ணை மூடி தூங்குங்க. அழக்கூடாது என்ன? எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உன்னோட பிரம்மமா. இங்க எந்த குழந்தை அழ போகுது? வா போலாமா? வாமா. அஜ்ஜோ வாங்க வாங்க வாங்க. ஆ பைப்பு தண்ணியில குளிச்சதால முடியெல்லாம் சிக்கு விழுந்து கிடக்கு. இந்த உலகத்துல நான் மட்டும் பைப்பு தண்ணியில குளிக்கல. ம், ஆனா மத்த பொண்ணுங்க எல்லாமே ஹேர் ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான கிரீமும் ஆயிலும் வாங்கி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வாங்க தான் காசு இல்லையே. உங்க அப்பாவை வாங்கி தர சொல்லு. ஹோ, சொல்றது மட்டும்தான் பாக்கி, சொன்ன உடனே வாங்கி கொடுத்துருவாங்களே. எனக்காக செலவு பண்ண அப்பா கிட்ட காசு இல்ல, அப்படியே இருந்தாலும் மனசு இல்ல. ஆட்டோக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அவ்வளோ செலவு பண்றாங்கல்ல. அம்மா, அங்க பாருங்க. இவளை பத்தி நாம ஏதாவது சொல்ல வந்தா அத பத்தி கேட்க கூட உங்க அப்பாக்கு மனசு வராது. நான் அப்பவே அவர்கிட்ட சொன்னேன், பெரிய வீட்டுக்கு தேவையில்லாம போகாதீங்கன்னு. கேட்டார் அவரு? விருந்து சாப்பிட வாங்கன்னு அங்க யாரும் கூப்பிடல. அப்ப எதுக்கு தேவையில்லாம அங்க போனோம்? அங்க போனதை பத்தி அப்பா என்ன சொன்னாரு? அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாரா? அப்பா புடிச்சு போயெல்லாம் அங்க போயிருக்க மாட்டாரு. அவரோட செல்ல பொண்ணு கூப்பிட்டதுனால போயிருப்பாரு. அதே சமயம் இந்து பெரிய வீட்டுக்கு போறத நினைச்சு நானும் ரொம்ப ஆசையா இருந்தேன். தேவைப்பட்டா நானும் கூட போயிருந்திருப்பேன், குழந்தை கூட இருந்திருந்தா. குழந்தைய கூட்டிட்டு போறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அருணோட பொண்ணு அவ. எதுக்காக இங்க வந்தன்னு எந்த பார்வதியும் கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த பொண்ணுதான் அம்பட்டு குடும்பத்தோட வாரிசா இருக்கு. அதேதான். இப்ப என்னடானா அருணும் இல்ல, குழந்தையும் இல்ல. அருண் எங்க? ஜெயில்ல. குழந்தை எங்க? யாருக்கு தெரியும்? பரம்பரை பரம்பரையா சொத்து இருக்கிற குடும்பம். அந்த வீட்டோட மூத்த வாரிசோட ஒரே ஒரு பையன்தான் அருண். ஆனா அந்த பெரிய வீட்ல இருந்து என்ன கிடைச்சது? முட்டங்கிற ஒரு பூஜ்யம்.
ஆனா அவசியமானத கேட்டு வாங்கிக்கணும்னு கூட இருக்கவங்க தானே சொல்லணும். எங்க மனசு முழுக்க கெட்ட எண்ணம் தான். அருணுக்கு கிடைக்காம போனது அவரு குழந்தைக்காவது கிடைச்சிருக்கோம்ல. ஆனா குழந்தை பிறந்து என்ன பிரயோஜனம்? பார்வதி அம்மா எப்படிப்பட்டவங்க? சுருக்கமா சொன்னா அவங்க அப்பாவி. ஆனா மனசார அவங்க அப்பாவி இல்ல. ஒரு பாசமா இருக்கட்டும், நன்றியா இருக்கட்டும், எதுவுமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்ன இங்க வந்து தங்கியிருந்து சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிருந்தல்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அது அன்னைக்கே அவங்கள விட்டு தொலைஞ்சு போச்சுல. அதான் அழுதழுது மனசு மறுத்து போயிருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் அந்த குழந்தைய பத்தி ஏன் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க? அன்னைக்கு காணாம போன குழந்தை இன்னும் உயிரோட இருக்கான்னு கூட தெரியல. பெத்த வயிறாச்சே, அந்த மாதிரி ஆசுவாசமா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் முடியாதுல்ல. அத்தை, உங்களை பத்தி எனக்கும் தான் சில எண்ணங்கள் இருந்தது. நான் பார்த்த என்னோட அத்தை ஜகஜால கில்லாடியா இருக்க என் அப்பா கிட்டயே சரிக்கு சமமா நிக்கிற தைரியசாலியா இருந்தாங்க. அதே மாதிரி நானும் ஒரு நாள் போல்டா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ என்ன சொல்ல வர? நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே, அத பத்தி தான். எனக்கு புரியல. கண்மணியோட விஷயம் தான். யாரு? கண்மணி, அம்பாட்டுக்குள்ள வந்திருக்க அந்த புது குழந்தை. சித்திய பொறுத்த வரைக்கும் ஒரு தேவதை. ஒரு நேரத்துல சித்தி இந்து மேலதான் பாசத்தை காட்டினாங்க. அதுக்கப்புறம் நீரஜா. இப்ப ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்குள்ள வந்திருக்கு, கண்மணி. அது எங்க இருந்து வந்தாலும் சரி, அது ரொம்ப அழகா இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்துவையும் நீரஜாவையும் ஒரு கை பாத்துரும். ஏன் இப்படி பண்றேன்னு சித்தி கிட்ட கேக்குற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அம்பாட்டோட ஒரே ஒரு மகனா இருக்க விஸ்வநாதன் மாமாவோட பொண்டாட்டி தான் சுபத்ரா அத்தை. நீ சொல்றது சரிதான் அபி. பார்வதி கிட்ட போய் கேட்க போறேன். கண்டிப்பா கேட்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.